கர்த்தர் எனக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ನನಗೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. டிசம்பர் மாதம் முதலாவது வாரத்தில் என்னை உங்களை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். ಈ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಕರೆಯನ್ನು ನೀಡಲಿದ್ದಾನೆ. நீங்க கேட்கும்போது நீங்க கேட்கலாம், அப்ப என் கூட இதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. ಇದನ್ನು ಕೇಳುವಾಗ ನೀವು ನನಗೆ ಪ್ರಶ್ನಿಸಬಹುದು, ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಇಲ್ಲವಾ ಅಂತ. அப்படி நான் சொல்ல வரல. ಆ ರೀತಿ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் மீண்டுமா என்னை உங்களை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார், அதற்கு அதிக கவனத்தை கொடுக்க விரும்புகிறார். ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನಾಗಲಿ ನನ್ನನ್ನಾಗಲಿ ಉಜ್ಜೀವನಗೊಳಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. தேவனுக்காக நாம் வாழ்வது எப்படி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯಾವ ರೀತಿ ನಾನು ಬಾಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಕಲಿಸಿಕೊಡಲಿದ್ದಾನೆ. ನಾವು இப்பொழுது வாசிக்க போகிற இந்த வசனம் இந்த புத்தகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒரு வசனமாய் இருக்கிறது. ಇವಾಗ ನಾನು ಓದುವ ಈ ವಚನವು ಈ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಅದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. இதை ஆதாரமாக கொண்டுதான் நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. ಇದನ್ನು ಆಧಾರವಾಗಿ ಕೊಂಡೇ ನಾವು ಬಾಳಲೇಬೇಕು. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆக்ட்ஸ் 1:8 அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகம், அப்போஸ்தலருடைய நடபடிகைகள் 1:8 வசனம். ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಅಪೊಸ್ತಲರವರಿಗೆ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 1:8. மிக 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 அவசியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. மிக மிக ಅವಶ್ಯವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವು ಈ ವಾಕ್ಯ. எனக்காக வாசிங்க, யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. ತೆಗೆದವರು ನನಗೋಸ್ಕರ ಇದನ್ನು. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಯೂದಾಯದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟಳೆಯವ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து, ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ, ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. நீங்கள் பலன் அடைந்து ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. ಯೆರೂಸಲೇಮಿலும் யூதேயா முழுவதிலும் ಯೂದಯದಲ್ಲಿಯೂ சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ಭೂಮಿಯ ಕಟ್ಟ ಕಡೆಗೂ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ. But you shall receive power when the Holy Spirit has come upon you என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಾಗ ಎಂದಾಗ ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆக சொல்லுவோமா, the power of the Holy Spirit. ಹೇಳೋಣ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. பரிசுத்த ஆவியின் வல்லமை. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. பரிசுத்த ஆவியின் வல்லமை. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. எல்லாம் சொல்லமா, பரிசுத்த ஆவியின் வல்லமை. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. ஆவின்னொன்னு நீங்க வேற எந்த ஆவி குறித்து யோசிக்காதீங்க. ಶಕ್ತಿ ಅಂದಿದ ತಕ್ಷಣ ನೀವು ಬೇರೆ ಯಾವ ಶಕ್ತಿ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசுகிறேன். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவசியம் அவசியம் ಅವಶ್ಯಂ. ಈಗ ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಿಕೆ ಅದು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நானும் நீங்களும் வாழ முடியாது, வாழக்கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಲ್ಲದೆ ನಾವು ಬಾಳಬಾರದು, ಬಾಳಕಾಗುವುದಿಲ್ಲ. the power of the Holy Spirit. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ வேதத்திலே இந்த அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்கிறது? 56 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ವೇದ ವಾಕ್ಯವು 56 ಬಾರಿ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னங்க, எத்தனை தடவைங்க? ಎಷ್ಟು ಬಾರಿ ರೀ? 56 தடவை பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 56 ಬಾರಿ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 28 அதிகாரம் இருக்கிறது. 28 ಅಧಿಕಾರವಿದೆ. இந்த 28 அதிகாரத்தில் 56 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. 56 தடவை குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் கிரியைகள் எவ்வளவு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಈ 28 ವಚನದಲ್ಲಿ 56 ಬಾರಿ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು 28 ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 28 ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 56 ಬಾರಿ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದರೆ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಮಗೆ ಎಷ್ಟು ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. ஆவியானவருடைய அந்த வல்லமை எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் வெறும் சக்கங்க. ಈ ಆತ್ಮವು ನಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲವೆಂದರೆ ನಾವು ಬರೀ ಚಕ್ಕೆ. வல்லமைன்னு சொன்னா அந்த அனுபவத்தை
அனுபவத்தை குறித்து நான் சொல்றேன். ನಾನು ಆ ಬಲತ್ತ ಕಾರ್ಯ ಎಂದು ಹೇಳಿದರೆ அவர் ನಮ್ಮ நமக்குள்ளாக ಕ್ರಿಯೆ. வாசம் செய்கிறதை குறித்து நான் சொல்றேன். ಆತನು ನಮ್ಮ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. ஆக ಹಾಗಿದೆ இங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರವರಿಗೆ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 2:1-2 ಹೇಳುತ್ತದೆ. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ಪಂಚಶಾತ್ಮ ದಿನವು ಪೂರ್ಣವಾಗಿ ಬಂದಾಗ ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರು. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ಆಗ அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்ப பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர் இறங்கி தன்னுடைய அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருந்தார். ಪಂಚಶಾತ್ಮ ದಿನವು ಬಂದಾಗ ದೇವರ ಆತ್ಮನು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಂದು ಆತನು ಚಲಿಸಲು ಅಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கும்போதும் நம்மை குறித்து பார்க்கும்போதும் ஆவியானவருக்கு முன்பு ஆவியானவருக்கு பின்பு என்று நம்ம பார்க்கலாம். ಈ ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕುರಿತು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಅದು ನೋಡುವಾಗ ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಆದ ಮೇಲೆ ಮುನ್ನ ನಮಗಿರುವಾಗ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬಹುದು. ஆவியானவருக்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கை வேற, இயேசு கிறிஸ்து ஆவியானவரை கொடுத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே வேற விதமாய் மாறினது. ಆತ್ಮನು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುವ ಮುನ್ನ ಅವರ ಬಾಳು ಬೇರೆ ರೀತಿ ಇತ್ತು. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬಂದ ನಂತರವೂ ಅವರ ಬಾಳು ಬೇರೆ ರೀತಿ ಇತ್ತು. பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರ ಅವರು ಮಾಡಿದ ಬಲத்த ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. போகும் இடமெல்லாம் பார்வை ಇಲ್ಲದವர்களுக்கு பார்வைகளை கொடுத்தார். ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ವಿಷನ್ ಇಲ್ಲವೋ ವಿಷನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರು. ಮುಡವர்களை எழுப்பினார்கள். ಯಾರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಡೆಯಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ವೋ ಅವರಿಗೆ ನಡೆಯಲು ಅವರನ್ನು ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. நீங்களும் நானும் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಸಾಧಾರಣವಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು ನನಗಾಗಲಿ ನಿಮ್ಮನ್ನಾಗಲಿ ಕರೆದಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தான். ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗೆ ಮಾತ್ರ. அவர் இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்களுக்கு தான் கொடுக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே. ದೇವರು ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತೇನೆ ಇವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. காமன் கால் ஃபார் ஆல், ಸರ್ವರಿಗೂ ಕರೆ. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கரை இருக்கு. ಇವತ್ತು ನಿಮಗೆ ನನಗೆ ಆಗಲಿ ಈ ಕರೆ ಇದೆ. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் பெறாமல் நான் இருப்பேன் என்று சொன்னால், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನುಭವವನ್ನು ನಾನು ಪಡೆಯದೇ ಇದ್ದೇನೆ ಎಂದರೆ, உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னைக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಸಲಿದ್ದಾನೆ. அப்படின்னா என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಏನು? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது, உங்கள் மேல் வரும்பொழுது, உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைந்துன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣವೇ ನೀವು ಬಲ ಹೊಂದಿವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னைக்கு நிறைய வீடியோ பார்க்குறோம், பலன் அடைந்துன்றது வார்த்தை வருதுன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் பலன் இல்லாமல் கீழே விழுறத பார்க்குறோம். ಇವತ್ತು ನಾನು ಅನೇಕ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ, ಬಲ ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಅವರು ಕೆಳಗೆ ಬೀಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வீடியோ பார்த்தேன், ஒரு பாஸ்டர் அம்மா. 2 ದಿವಸದ ಮುಂದೆ ನಾನು ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಅವರು ವಿಡಿಯೋವನ್ನು ஏதோ ನೋಡಿದೆ. பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, போறாங்க, பக்கத்துல போறாங்க, இப்படி கை வச்சு இப்படி தள்ளுறாங்க, இப்படி அமுக்குறாங்க, எல்லாரும் கீழே விழுந்துட்டே இருக்காங்க. ಅವರು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕೈ ಹಿಂಗೆ ತಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರೂ ಕೆಳಗಡೆ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வீடியோடைய காமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சேன். ಅಲ್ಲಿ ಕಾಮೆಂಟ್ಸ್ ನೋಡುವಾಗ அவங்கள மூவிங், காட் இஸ் மூவிங், ஹோலி ஸ்பிரிட் இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லி ದೇವರು ಚಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ಚಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி என்ன சொல்லி ஜட்ஜ் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ನನಗೆ ಇವತ್ತಿನವರೆಗೂ ಅದು ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஏன் சத்தியவேதம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ನನ್ನ ಸತ್ಯವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ, நீங்க கீழே விழுந்து, ನೀವು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು, நீங்க நாயி, ನೀವು ಗೆದ್ದು ಓಡುವಿರಿ. அப்படி சொல்லுதா? ಆ ರೀತಿ ಹೇಳ್ತದ? அப்படி சொல்லப்பட்டிருக்கா? ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದ? நீங்கள் பலன் அடைந்து, ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. நீங்க பலன் அடையணும், ನೀವು ಬಲ ಹೊಂದಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா,
ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಾಗ, உங்களிடத்தில் வந்தார்னா ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದರೆ நீங்க பலன் அடையணும். ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. நீங்க பலன் அடைவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட வராரு. ನೀವು ಬಲ ಹೊಂದಲಿಕ್ಕೆನೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವನು. இன்னைக்கு நிறைய பேர், ಇವತ್ತು ಅನೇಕರು, அந்த முதல் பாயிண்ட போடுங்க, முதல் பாயிண்ட்ல இருக்கிற முதல் பாயிண்ட போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எதுக்குங்க உங்களுக்கும் எனக்கும்? ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗೆ ಯಾಕೆ? To live a powerful life, not a powerless life. ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು ಶಕ್ತಿಹೀನ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು, வல்லமையுள்ள வாழ்க்கை, ஒரு வல்லமை நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணுங்க. சாதாரண வாழ்க்கை இல்ல. ಶಕ್ತಿ ತುಂಬಿದ ಜೀವನವನ್ನು ನಾವು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧಾರಣವಾದ ಜೀವನವನ್ನೇ ಅಲ್ಲ. அப்போஸ்தலர்கள் எங்க போனாலும் நிறைய ஜனங்க பயந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ಅಪೊಸ್ತಲರೆಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದರು ಅವರು ಭಯಪಟ್ಟು ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಿದರು. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು ಇಲ್ಲಿಯೂ ಬಂದು ಬಿಟ್ಟರು. ಏನಂದ್ರಿ? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ பயப்படுறாங்க எல்லாரும். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು ಇಲ್ಲಿಯೂ ಬಂದು ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன்னா அப்போஸ்தலர்கள் எங்க போனாலும் அந்த சமுதாயம் தலைகீழம் ஆயிடும். ಅಪೊಸ್ತಲರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದ್ರು ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳೇ ಬದಲಾಯಿತು. எங்க அப்போஸ்தலர்கள் நடந்து போனாலும் அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ಎಲ್ಲೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರು ನಡೆದು ಹೋದ್ರು ಅಲ್ಲೆಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ನಡೆಯಿತು. பேதுரு யோவான் போறாங்க. ಪೇತ್ರನು ಯೋಹಾನು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆலயத்துக்கு போறாங்க. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்க ஒரு பிச்சைக்காரரு, ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಿಕ್ಷಕರು, அது கிடைக்குமா, ಏನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತದಾ இப்படியே பாக்குறாங்க. ಈ ರೀತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. நீ கேக்குறதெல்லாம் கிடைக்காது, ನೀನು ಕೇಳುವುದಲ್ಲ ಸಿಗುವುದಿಲ್ಲ, என்கிட்ட ஒன்னு இருக்கு, ಆದ್ರೆ ನನ್ನ ಬಳಿ ಒಂದಿದೆ. ஹalleluya ஹalleluya. பொன்னுமல்ல வெண்ணியுமல்ல, ಚಿನ್ನ ಅಲ್ಲ ಬೆಳ್ಳಿ ಅಲ್ಲ, என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன், ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆ. எழுந்து நடந்துட்டாங்க. ಎದ್ದು ನಡೆದರು. அங்க ஒரு மணி நேரம் நட 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 நடன்னு சொல்லிட்டு இல்ல, ಅಲ್ಲಿ 1 ಗಂಟೆ ಕಾಲ ನಡಿ 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 ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பிசாசு ஓட்றது வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ಇವತ್ತು ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇವತ್ತು ಒಂದು ಸೈತಾನನನ್ನು ஒரு ಓಡಿಸುವ பிசாசு ವಿಡಿಯೋ 1 மணி நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ಸೈತಾನನನ್ನು 1 ಗಂಟೆ ಕಾಲ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓடு ಓಡು ஓடு ಓಡು, இயேசுவின் நாமத்துல ஓடு, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಓಡು ஓடு 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 ಓಡು ಓಡು ಓಡು. ஒரு வீடியோல ஒரு ஆளை பாக்குறேன். ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದೆ. அந்த ஆளு அப்ராணியா இருக்காரு. ಅವರು ತುಂಬಾ ಒಂದು ಅಪ್ಪಾವ. அந்த தம்பி ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ಈ ತಮ್ಮ ಓಡು 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 ಅಂತ ಇದ್ದಾರೆ. போட்டுக்கிட்டு அந்த அந்த பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ಅವರು ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசி வரைக்கும் ஓடல, ಕೊನೆಯವರೆಗೂ ಓಡಲಿಲ್ಲ. இருந்தாதானுங்க ஓடுறதுக்கு, ಇದ್ದಿದ್ರೆ ತಾನೇ இல்லாத ಓಡಕ್ಕೆ. பிசாசு எங்கேயா ஓட்ட முடியும்? நானு ಇಲ್ಲದೇ ಇರುವ ಶೈತಾನ ಎಲ್ಲಿಂದ ಓಡುತ್ತದೆ? அவர் இந்த பாட்டி, ಅವರು ಎಣ್ಣೆ ಪಾರ್ಟಿ. அப்படியெல்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಇವಾಗ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஆனா பேதுரு யோவான் பாருங்க, ಆದ್ರೆ ಪೇತ್ರನು ಯೋಹಾನನ್ನು ನೋಡಿ, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಅಲ್ಲ ನನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲ, என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தரேன், ನನ್ನ ಬಳಿ ಇರುವುದು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட. ನಜರೇಯನಾಗಿಯ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆ. ஒரே செகண்ட், ஒரு பெரிய கான்செப்ட்லாம் வைக்கலங்க அங்க. ಇವರು ದೊಡ್ಡ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟು ನಡೆಸಲಿಲ್ಲ. அப்படியே எழுந்து நடந்து ಹಾಗೆ அவங்க ಅವರು கூடயே உள்ள போயிட்டான். ಅವರ ಜೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಎದ್ದು அவ்வளவு நாள் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவரு ಅಷ್ಟು ಕಾಲ ಆತನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಾ உள்ள ಇದ್ದನು. போய் அவங்களே அண்டி கொண்டிருந்தார். ಒಳಗೆ ಹೋಗಿ ಅವರನ್ನು ಅವರಿಗೆ ಸಾರ್ವಾಗಿದ್ದನು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்க பவர்லெஸ் வாழ்க்கை வாழல, ಅವರು ಶಕ್ತಿಹೀನ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲಿಲ್ಲ, பவர்ஃபுல் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಬಾಳಿದರು. காரணம் the power of the Holy Spirit. ಕಾರಣವು ಆತನ ಪವಿತ್ರ Hallelujah. ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದವರು. அந்த வல்லமை எனக்கு உங்களுக்கும் வேணும். ಆ ಶಕ್ತಿಯು ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. எப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ಯಾವಾಗ ನೀವು ದೇವರನ್ನು ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿದರೋ ಆವಾಗಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. நீங்களும் நானும் வேண்டும் போது கேட்கும் போது அவர் கொடுப்பார். ನಾವು ಬೇಡುವಾಗ ಕೇಳುವಾಗ ಆತನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கிறது இல்ல. ಇವತ್ತು ಅನೇಕರು ಆತ್ಮನಿಗೆ ಮುಖ್ಯತೆ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆவின்னு ஒரு சிலர் முக்கியத்துவமே கொடுக்கிறது இல்ல. ಆತ್ಮ ಅಂತ ಕೆಲವರು ಮುಖ್ಯವನ್ನೇ ஒரு ಕೊಡುವುದಿಲ್ಲ. சிலர் அந்த ஆவின்னு சொல்லி என்னென்னவோ ஆவியை பண்ண ஆரம்பிச்சாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಈ ಆತ್ಮ ಅಂತ ಯಾವ ಆತ್ಮವನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஒரு புதுசா வந்து சிரிப்பின் அபிஷேகமா ಇವಾಗೆಲ್ಲ ಬಂದಿದೆ ಒಂದು ನಗುವಿನ ಒಂದು ಅಭಿಷೇಕ. சிரிக்கணுமா? ಸುಮ್ಮನೆ ನಗಿತಾ ಇರುವ ಅಭಿಷೇಕ இல்லங்க, நிஜமாவே சொல்றேங்க. ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ.
ಇದ್ದೇನೆ. ಸಿರಿச்சுக்கிட்டு இருக்காங்க. ಆ ರೀತಿ ನಗಿತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு தெரியல அது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ಎಲ್ಲಿಂದ சிரிப்பின் ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. அபிஷேகம்மா. ನಗುವಿನ ಅಭಿಷೇಕ. ஆவியானவர் அவங்க மேல வரும்போது சிரிப்பாங்களாம். ಆತ್ಮನು ಅವರೊಳಗೆ ಬರುವಾಗ ನಗಿತಾರಂತೆ. எனக்கு அத பார்த்த உடனே எனக்கு வேற ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ಅವರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ಬೇರೆ ஏதோ ஒரு தெரப்பி வருதாமே, சிரிப்பு தெரப்பி, ಆಮ லாஃபிங் தெரப்பி. அவங்க போய் அந்த பார்க்ல எல்லா வயசானவங்க ரவுண்டா நின்னுக்கிட்டு ஒரு நாள் அப்படிதான் வாக்கிங் போய் பிரேயர் பண்ணிட்டு போயிட்டே இந்த மௌனமா. ಒಂದು ದಿವಸ ನಾನು ವಾಕಿಂಗ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. வேற இடத்துல இருக்கும்போது ಬೇರೆ ಕಡೆ ಇರುವಾಗ அப்ப நான் பாட்டு மெதுவா போயிட்டு இருந்தேன். ನಾನು ಮೆತ್ತಿಗೆ ನಡೀತಾ ಇದ್ದೆ. ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தேன். ರೌಂಡ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. திடீர்னு ಸಡನ್ ಆಗಿ நாங்க ಸಡನ್ ಆಗಿ ಹಾ 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 இந்த ரவுண்டா நின்னுக்கிட்டு இப்படியே இருந்து வந்து ஹா ஹா எனக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ನನಗೆ ತಕ್ಷಣ ಒಂಥರ ಆಯ್ತು. நம்மால இங்க தான் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ನಮ್ಮ ಜನ ಇಲ್ಲಿಂದಾನೇ ಹಿಡಿದಿರ್ತಾರೆ. இவர் இங்க வந்து சர்ச்சில் வந்து ಇವರು ಇಲ್ಲಿ ಚರ್ಚ್ ஆண்டவர் புதுசா ஏதோ அபிஷேகம் கொடுக்கறாரு. ದೇವರು ಹೊಸದಾಗಿ ಅಭಿಷೇಕ ಕೊಡ್ತಾರೆ. நீ சிரி சிரியோ சிரி, ನೀ ನಗಿಯೋ ನಗಿ, சிரிச்சனா உனக்கு அபிஷேகம் வருது. ನಗಿದ್ರೆ ನಿನಗೆ ಅಭಿಷೇಕ ಬರ್ತದೆ. ಬರ್ತದೆ. வாழ்க்கையில எல்லாம் மாறும் பாரு. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ மாறும் எடுத்துக்குவாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை களிப்பான நீரூற்றாய் மாற்றுவார் நீ சிரி. ಅಳುವನ್ನು ನಗುವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ ನೀನ್ ನಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மறந்துட்டேன் பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. ஆவியானவர் இப்படி பிடிச்சிக்கிட்டு அலக்கழிக்கிறாங்க. ಆತ್ಮನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. இது வேற மாதிரி வல்லம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. ಇದು ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. powerful life, not a powerless life. ನೀವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಬದುಕಲು ಶಕ್ತಿಹೀನ ಜೀವನವನ್ನು ಬದುಕಲ್ಲ. வாழ்ந்துட்டு போணும்னு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கல. ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಬದುಕಬೇಕು ಅಂತ ಕರೆದಿಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು. call for all. ಎಲ್ಲರಿಗೂ ಕರೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗಿದ್ದಾನೆ. ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ. ಒಂದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು இன்னைக்கு अनेகர் ಸೋಂದು போறாங்க. எதுக்கு? ಇವತ್ತು ಅನೇಕರು ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. சும்மாவே ಸೋಂದು போவாங்க. ಸುಮ್ಮನೆ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஒண்ணும் இருக்காது. ಏನು ಇರುವುದಿಲ್ಲ. எப்படி இருக்கீங்க? ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೀರಾ ಅಂತಾರೆ. ஏதோ வாழ்ந்துட்டு ಏನೋ ಬಾಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏதோ இவங்களை நம்ம விசாரிக்கணுமா? ಇವರನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸಬೇಕಂತೆ. நம்ம கேட்கலன்னா அப்புறம் வெளியே போய் பேசுவாங்க. இவர் என்ன விசாரிக்கவே இல்ல. ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಲೇ ಇಲ್ಲ. விசாரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும். ವಿಚಾರಿಸಿದರೆ ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. அப்ப நம்ம போய் கேட்டுட்டு ನಾವು ಕೇಳಿ நம்ம போய் பேசி இப்ப நமக்கிட்ட இருக்கிற ஆவி அந்த ஆவி நமக்கு ஓட்டிடும் போல இருக்குது. ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಆವಿ ಆತ್ಮ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಅವರ ಒಳಗೆ ಇರುವುದನ್ನು ಬರುತ್ತದೆ. ஏன் சோர்ந்து போறோம் அடிக்கடி? ಯಾಕೆ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ? power of the holy spirit நமக்குள்ள கிரியை செய்யாததனால தான். ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஏங்க சும்மா குழம்பி போயிட்டே இருக்கோம்? ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ಗೊಂದಲಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? ஏன் சும்மா நம்ம சீரழிஞ்சிட்டு இருக்கோம்? ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ನಾಶವಾಗ್ತಾ ಇದ್ದೇವೆ? எதுக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஊழியத்தை விட்டுறோம் இப்போ? ಯಾಕೆ ನಾವು ಮಾಡುತ್ತಿರುವ ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ? ஏன் ஊழியத்துல சோர்வு, குடும்பத்துல சோர்வு, கணவன் மனைவி உறவுகள சோர்வு? ಯಾಕೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸೋಲು, ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸೋಲು ಮತ್ತು ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಸೋಲು, வேலையில சோர்வு, படிப்புல சோர்வு, உறவுகள்ல சோர்வு? ஏன்? ಕೆಲಸದಲ್ಲಿ ಸೋಲು ಮತ್ತೆ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸೋಲು. ಯಾಕೆ? ஆண்டவர் தான் சொல்றாரே, உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬಂದರೆ ಸಾಕು, ಬಲ ಹೊಂದುವಿರಿ. ஆவியானவர் தூங்க போட்டுக்கிறோம்ல. ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. சொல்லுகிறது பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். ದೇವರ ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ನೀವು ದುಃಖಿಸಬೇಡಿ. ಯಾಕೆ? செய்யறதெல்லாம் தேவையில்லாத விஷயம், ಮಾಡುವುದೆಲ್ಲ ಬೇಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯವೇ. ಅವರು சொல்லுவாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, இங்க சொல்லுவாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, இங்க பேசுவாரு, ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நம்ம கேட்க மாட்டோம், ನಾವು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ಅವರು சோகமா சரி ಅವರು கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு உள்ள ಅವರು ನೀವು ಕೇಳುವವರೆಗೂ ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು ಅಂತ ಇರುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணாதீர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ನೀವು ಹಾಗೆ ಅಸಟ್ಟೆಯಾಗಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. சும்மா வாழ்றதுக்கு இல்லங்க. ನಾವು ಸುಮ್ಮನೆ ಬಾಳಕಲ್ಲ. பலன் இல்லாம வாழ்றதுக்கு இல்ல. ಬಲಹೀನರಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕಲ್ಲ. பலம் இல்லாம வாழ்றதுக்கு அழைக்கல. ಬಲವಿಲ್ಲದೆ ಬಾಳಕಲ್ಲ. திராணி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அழைக்கலங்க. ಶಕ್ತಿಹೀನತೆ ಜೀವನ ಜೀವಿಸಕ್ಕಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு வாழ்வதற்கு என்னை உங்களை அழைக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯೊಂದಿಗೆ ನಾವು ಬಾಳಲಿಕ್ಕೆ. சொல்லமா, to live a powerful life. ನಾವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು. சொல்லமா, ನಾನು ಒಂದು நல்ல ಒಳ್ಳೆ நிறைவான ತುಂಬಿದ பலமுள்ள ತುಂಬಿದ வாழ்க்கை வாழ்வதற்கு ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ.
அவரு அதிக கவனத்தையே கொடுக்கறதில்ல நம்ம. ಆತನಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಗಮನ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்போ எதுனாலும் சோர்ந்து போயிடுறோம். ಅದಕ್ಕೆ ನಾವು ಸೋತೋಗುತ್ತೇವೆ. என்ன சாதாரண ஒரு தலைவலி, ಸಾಧಾರಣವಾದ ತಲೆನೋವು, ಹಂಗೆ ಜ್ವರ ಹಾಗೆ ಕುಳಿತು, அவங்க திட்டாங்க, ಅವ್ರು ಬೈದ್ರು, ಹಂಗೆ ಕುತ್ಕೊಳ್ತೀವಿ. அவங்க அதை சொல்லிட்டாங்க, ಅವ್ರು ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರು. இங்க கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, ಅಲ್ಲಿ ಕನೆಕ್ಷನ್ ಸಂಪರ್ಕ ಸರಿಯಾಗಿದ್ದರೆ, யாரு என்ன செஞ்சாலும், ಇಲ್ಲಿ ಯಾರು ಏನೇ ಮಾಡಿದರೂ நம்ம நல்ல உற்சாகமா ஒரு பலமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்வோம். ನಾವು ಉತ್ಸಾಹದಿಂದ ಒಂದು ಬಲವುಳ್ಳ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அங்க நம்ம கனெக்ஷன் சரியில்லையே, ಅಲ್ಲಿನ ನಮ್ಮ ಸಂಪರ್ಕ ಸರಿ ಇಲ್ಲ. அப்ப நம்ம எப்படி வாழ்வோம்? நம்ம ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆ? ஏதோ ஒரு வார்த்தை யாரனா சொல்லிட்டாங்களா, நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையே போச்சு. ಯಾರೋ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದರೆ ಸಾಕು, ನಮ್ಮ ಜೀವನವೇ ಹೋಯ್ತು. வாழ்வே மாயம், ಜೀವನವೇ ಮಾಯ. வசனம்லாம் வந்துரும், ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಬರ್ತದೆ. எல்லாம் மாயை, ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ, பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. சாலமன் ஆயிடுவோம். ಎಲ್ಲರೂ ಸಾಲಮೋನ್ ಆಗ್ತಾರೆ. ஆனா கடைசியில அவர் சொல்லுவாரு, ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கடவுள் தான் முக்கியம் சொல்லுவாரு. அதுக்கு ದೇವರೇ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳೋದು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. நான் சாதாரணமா வாழ்றதுக்கு இல்லங்க, ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಜೀವಿಸಲಲ್ಲ. ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. ಆತ್ಮನು ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, to live a powerful life மாத்திரமல்ல, to live a holy life, not an unholy life. ஒரு வல்லமை நிறைந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದು ನಾವು ಪವಿತ್ರ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು, ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கல. ಪವಿತ್ರವಿಲ್ಲದೆ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲಲ್ಲ. அடிக்கடி பாவத்துல விழுறோம், ಆಗಾಗ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇವೆ. ಶರೀರத்துல இருக்கிறவங்க நம்ம பாவத்துல விழுவோம், ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇವೆ. விழுந்தாலும் கர்த்தர் எழுப்ப நம்ம கூட இருக்கிறார். ಬಿದ್ದರೂ ಎಬ್ಬಿಸಲು ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದವರು பாவம் செய்யான், ಪಾಪ ಮಾಡದೇ வேதம் சொல்கிறதா? ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದಾ? அதனுடைய அர்த்தம் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? பாவம் செஞ்சு அதிலே விழுந்து அதிலே வளர்ந்துகிட்டு இருக்க மாட்டான். ಆ ಪಾಪ ಮಾಡಿ ಅದರಲ್ಲೇ ಬಿದ್ದು ಇರುವುದಿಲ್ಲ. விழுந்தாலும் கர்த்தர் எழுப்ப கூட இருக்கார், எழுப்பி விட்டுடுவாரு. ಆ ಬಿದ್ದರೂ ಎಬ್ಬಿಸಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அப்ப நான் கவனிக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಗಮನಿಸಬೇಕು. நம்ம நிறைய பேர் பாவத்துல விழுறோம், ನಾವು ಅನೇಕರು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ತೇವೆ. ஆனா விழுந்து கர்த்தாவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தோம்னா அவர் மன்னிச்சு என்னை உங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறாரு. ನಾವು ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನು ನಿಮ್ಮ ಪಾಪ ನನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸುವಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு நிறைய பேர் ஹோலி லைஃப் லீட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ಇವತ್ತು ಅನೇಕರು ಪವಿತ್ರವುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವರಾಗಿ ಇವತ್ತು ನಟನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅನ್ಹೋಲಿ ಲೈಫ್ தான் ಲೀಡ್ பண்ணிட்டு இருக்காங்க. ಇವತ್ತೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರವಿಲ್ಲದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வெளியில காண்பித்துக் கொள்வது என்ன தெரியுமா? ಹೊರಗಡೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? ಪರಿಶುದ್ಧವನು, ನಾನು ಪರಿಶುದ್ಧವನು. ಜನಗಳು அதை பார்த்துக்கிட்டு ಬ್ಯಾನ್ பார்த்துக்கிட்டு, ಜನರೆಲ್ಲರೂ ನೋಡಿಕೊಂಡು ಬ್ಯಾ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதெல்லாம் அவசியம் இல்ல. ಅವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆ ಅಲ್ಲ ಅವರಿಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. இங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே. ಇಲ್ಲಿ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன், ನಾನು ಹಾಡು ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತೇನೆ, மில்லியன் கணக்குல போகும், ಅದು ಮಿಲಿಯನ್ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. என் தாளந்து பெருசு, ನನ್ನ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಮುಖ್ಯ, நான் ஒரு பெரிய பாடகன், ನಾನು ದೊಡ್ಡ ಹಾಡುಗಾರನು. பரிசுத்தமான இருந்தா அவசியம் இல்ல, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ, அவசியம் இல்லங்க, ಇರಬೇಕಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா எனக்கு புகழ்ச்சி இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಹೊಗಳಿಕೆ ಇದೆ. நான் எவ்வளவு புகழ்ச்சியா இருக்கிறேன் பாத்தீங்களா? ನನಗೆ ಎಷ್ಟು ಹೊಗಳಿಕೆ ಇದೆ ಗೊತ್ತಾ? அதுதான் நான் சொன்னேன், தாளந்த வச்சு இல்லங்க, ನಿಮ್ಮ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಲ್ಲ, கனியை வச்சு, ನಿಮ್ಮ ಫಲವನ್ನು ನೋಡಿ, வரங்களை வச்சு இல்லங்க, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ವರಗಳಲ್ಲ. எனக்கு பாட்டு பாட தெரியும், ನನಗೆ ಹಾಡಲು ಗೊತ್ತು, பரிசுத்தம் இல்லனா பரவாயில்ல, ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, எனக்கு பிரசங்க பண்ண தெரியும், ನನಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಗೊತ್ತು, பரிசுத்தம் இல்லனா பரவாயில்ல, ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. அதுல பிரசன்னம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? ಅದರಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ನೋಡಿದ್ರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? கிறிஸ்தவ உலகத்தை கவனிக்கிறீங்களா? ಕ್ರೈಸ್ತ ಲೋಕವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? அனிருத் பாட்டிலேயே அபிஷேகம் தேடுவாங்க நிறைய பேர். ಅನಿರುದ್ಧ ಹಾಡಲ್ಲೇ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. அனிருத் தெரியுதானே உங்களுக்கு? ಅನಿರುದ್ಧ ಗೊತ್ತಲ್ವಾ? மியூசிக் டைரக்டர் அனிருத் தம்பி. அனிருத் அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதா? ಆ ಹಾಡನ್ನು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ನನ್ನೊಳಗೆ ಏನೋ ಮಾಡುತ್ತಾ? ಅದನ್ನ ಅಭಿಷೇಕಂ சொல்ல முடியுமா? ಅದೇನು ಅಭಿಷೇಕವಾ? இளையராஜா பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள ஏதோ பண்ணுத்தானே? ಇளைಯರಾಜ ಹಾಡನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಏನೋ ಮಾಡುತ್ತಲ್ವಾ? அதுக்குன்னு அங்க ஆவியானவர் இருக்காரு நான் சொல்ல முடியுமா? ಅದಕ್ಕೆ ಆತ್ಮನು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? எஸ்பிபி பாட்டெல்லாம் கேட்டோம் முன்ன ஒரு காலத்துல எப்படி இருக்கும்? ಎಸ್ಪಿಪಿ ಹಾಡೆಲ್ಲ ಕೇಳಿದ್ವಿ, ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು?
ஏதோ பண்ணுது ಏನೋ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ அபிஷேகம் இருக்குது நான் சொல்ல முடியுமா? ಆತ್ಮ ಇದೆಯಾ ಅಲ್ಲಿ? மியூசிக்குன்னு இருக்கிற ஒரு ஈர்ப்புங்க அது. ಮ್ಯೂಸಿಕ್ ಅಂತ ಇರುವ ಒಂದು மியூசிக் கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ಮ್ಯೂಸಿಕ್ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. சில கார்ட்ஸ், சில மைனர் கார்ட்ஸ், சில மேஜர் கார்ட்ஸ், சில ப்ரோக்ரெஷன்ஸ் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது நம்ம மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஈர்ப்பு இருக்கு. ಕೆಲವೊಂದು ಹಾಡುಗಳನ್ನು ಮ್ಯೂಸಿಕ್ಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அதுல அபிஷேகம் இருக்குன்னு நான் சொல்லிட முடியுமா? ಅದಕ್ಕೆ ಅಂತ ಅದರಲ್ಲಿ ಅಭಿಷೇಕವಿದೆಯಾ? ஆனா ஒரு மனுஷன் ಆದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನು பரிசுத்தத்தோடு ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ பெருசா வாசிக்க தெரியாது, ನನಗೆ ಬಾರಿ பெருசா பாட தெரியாது, ಹಾಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நோட் அவுட் ஆகும், ನೋಟ್ ಹೊರಗೋಗುತ್ತದೆ, ಕಾರ್ಡ್ ಔಟ್ ஆகும், ಕಾರ್ಡ್ ಔಟ್ ಆಗುತ್ತದೆ, ராகம் அவுட் ஆகும், ಎಲ್ಲವೂ ಔಟ್ ಆಗುತ್ತದೆ, டைம் அவுட் ஆகும், ಟೈಮ್ ಔಟ್ ಆಗುತ್ತದೆ. அவன் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருக்கும்போது ಆತನ ಆತ್ಮನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಾಗ இங்க வந்து சாதாரணமா பாடினாலும் ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ அது ಹಾಡಿದರು அநேகர தொடும், ಅದು ಅನೇಕರನ್ನು அது ಮುಟ್ಟುತ್ತದೆ, அநேகரோடு பேசும். ಅದು ಅನೇಕರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஆனா நம்மால இன்னைக்கு அவர் தாளந்து மட்டும் தான் பெருசு, அதெல்லாம் அது பரிசுத்தெல்லாம் முக்கியம். ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗೆ ಇವತ್ತು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲமே ಟ್ಯಾಲೆಂಟ್, ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಲ್ಲ. கண்டுபிடிங்க, நீங்க ಕಂಡು ಹಿಡೀರಿ. ನೀವು பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு இருக்கிறாங்களா இல்ல வெறும் தாளந்த வச்சுக்கிட்டு ತೆನಾವಟ போய்கிட்டு இருக்காங்களான்னு கண்டுபிடிங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರಾ ಇಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಆ ರೀತಿನೇ ಜೀವನ ಮಾಡಿಸಿದ್ದಾರಾ ಅಂತ ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯಿರಿ. பாடக்கூடாது, கேட்கக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள், ಹಾಡಬಾರದು, ಕೇಳಬಾರದು ಆ ರೀತಿಯನ್ನ ಹಾಡುಗಳನ್ನು. கேட்கறதுக்கு பாடலா இல்ல, ಕೇಳಕ್ಕೆ ಹಾಡುಗಳ ಇಲ್ಲ. பெர்க்மான் ஐயா 600 பாட்டுக்கு மேல பாடிட்டாங்க. ಫಾದರ್ ಹಾಡುಗಳ ಇಲ್ಲ இல்லையா? ಇಲ್ಲವಾ? சாரால் நவரோஜி அம்மா அது பாட்டு இல்லையா? ಸಾರಾಲ್ ನವರೋಜಿ ಅವರ ಹಾಡಿಲ್ಲವಾ? பல இப்பவே எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. சின்ன நேத்துக்கு ஒரு முந்தா நாள் ஒரு தம்பி ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காரு. ಮೊನ್ನೆ ಒಂದು ತಮ್ಮನು ಒಬ್ಬರು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸುಂದರವಾಗಿದೆ. சைலண்டா எவ்வளவு பேர் எழும்புறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಎದ್ದು ಅವರು ಎಷ್ಟೊಂದು ಜನ ಇದ್ದಾರೆ. ஒரே ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளை வெறும் தாளந்துக்காக புடிச்சிட்டு நிக்க கூடாது. ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅವರ ಟ್ಯಾಲೆಂಟ್ಗೋಸ್ಕರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಅವರನ್ನು power of the holy spirit, ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮನು. எதுக்கு தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ಪರಿಶುದ್ಧವಾದ ಆತ್ಮವನ್ನು ಜೀವಿಸಲು. அவர் என் தாளந்தல கிரியை செய்யும்போது, ಆತನು ನನ್ನ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ, இன்னைக்கு மில்லியன் கணக்குல இல்லங்க, ನಾನು ಇವತ್ತು ಮಿಲಿಯನ್ ಲೆಕ್ಕದಲ್ಲ, கோடியில் இருக்கிற எல்லாருக்கும் தொடுங்க. ನಾನು ಎಲ್ಲಿ ಯಾರು ಕೊನೆಯಲ್ಲಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಮುಟ್ಟುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் மிக மிக அவசியங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನ ತುಂಬುವಿಕೆ ಅವಶ್ಯ. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. ನಾನು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அப்படியே குருட்டாட்டமா அப்படியே தேவையில்லாத ஆட்களுக்கு பின்னாடி எல்லாம் வேண்டாம். ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಕುರುಡರಾಗಿ ಎಲ್ಲರ ಹಿಂದೆ ಓಡೋದು ಅಲ್ಲ. ஆன்லைன்ல இருக்கிறவங்க தயவு செய்து கேளுங்க. ಆನ್ಲೈನ್ ಇರುವಲಿಕ್ಕೆ ಕೇಳಿ. வராதீங்க நவீன நாவு காமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன், நீ எல்லாம் இதையா பேசுற, ಇವಾಗೆಲ್ಲ ನೀವು ಇವಾಗ ಕಾಮೆಂಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ, ನೀನು ಯಾಕೆ ಇದು ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ ಅಂತ. ஏன்னா கட்டவும் இடிக்கவும், ನಾನು ಕಟ್ಟೋಕು நாட்டவும் பிடுங்கவும், ನಾನು ಉತ್ತಲು ಕೀಳಲು என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். ನಿಮಗೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ஹல்லேலூயா ಇದ್ದಾನೆ. ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கார். தந்திரம், ತೋಳನ ನಡುವೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஞானமா இருக்கணுங்க. ನಾವು ಜ್ಞಾನದಿಂದ ಇರಬೇಕು. புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். ಪಾರಿವಾಳ ಹಾಗೆ ನೀವು ಕಪಟ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಾವಿನಂತೆ ಸರ್ಪ ಹೋಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಸರ್ಪದ ಹಾಗೆ ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ಇರಬೇಕು, ಜಾಣರಾಗಿಯೂ ಇರಬೇಕು. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ, முதல் காரியத்திலே மூன்றாவதாக, ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ to live a bold life, not a fearful life. ನೀವು ಧೈರ್ಯವಾದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲು, ಧೈರ್ಯ ಇಲ್ಲದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲು, தைரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னை உங்களை அழைச்சது. ಧೈರ್ಯ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ನೀವು ಬಾಳಲಿಕ್ಕೆ. எது எடுத்தாலும் பயம், ಯಾವುದು ತೆಗೆದರೂ பயந்து பயந்து பயந்து, ಭಯಪಟ್ಟು எனக்கு பயந்து வருது, ಯಾಕಪ್ಪ ನನಗೆ ಭಯ ಬರ್ತಾ ಇದೆ. ಪೇತ್ರನು இயேசுவ சிலுவையில அறைய போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, பிடிச்சிட்டு போறாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ಯೇಸುವನ್ನು ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂತ ಕೇಳಿದ பயப்படுறாரு, ಭಯಪಡುತ್ತಾರೆ, பயந்து நடுங்குறாரு, ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾರೆ. நான் அவன் இல்ல, ನಾನು ಅವನಲ್ಲ, அவன் இல்ல, ನಾನು ಅವನಲ್ಲ, நான் அவன் இல்லன்னு ನಾನು ಅವನಲ್ಲ ಅಂತ ಭಯಪಟ್ಟು மறுதலிச்சவரு ಅವರು ತಿರಸ್ಕರಿಸಿದರು. பெந்தகோஸ்து நாள்ல ஆண்டவர ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, ಆ
ஓடி போய் பிரசங்கம் பண்றாரு. ಪಂಚಾತ್ಮ ದಿನ ಬಂದ ತಕ್ಷಣ ಆತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ஒரே நாள்ல 3000 பேர், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನರು. எங்க இருந்து வந்துச்சுங்க தைரியம்? ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಈ ಧೈರ್ಯ? The power of the Holy Spiritங்க. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. Hallelujah. Hallelujah. அதுதான் அந்த வாழ்க்கை வாழதான் என்னை உங்களை அழைச்சிருக்கிறாரு. ಆತರ ಆ ಜೀವವನ್ನು ಜೀವಿಸಲೇ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ உங்களை கொண்டு ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು உங்களை வச்சு ஆண்டவருக்கு நிறைய பேரை உங்களை வச்சு சொல்ல விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಅನೇಕರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಹೇಳಲಿದ್ದಾನೆ. அப்ப போய் பயப்படக்கூடாது. ಆಗ ಭಯಪಡಬಾರದು. அவ பயந்து பேசக்கூடாது. ಆಗ ಭಯಪಟ್ಟು ಬಾಳಬಾರದು. கிறிஸ்து பிறந்த மாதம் இது. ಕ್ರೈಸ್ತನು ಹುಟ್ಟಿದ ದಿನ. ஏத்துக்கப்பா. ಅಂಗೀಕರಿಸಪ್ಪ. அவங்கள என்னன்னா நினைக்கட்டும், கல்லுல அடிக்கட்டும், எதையாவது நினைக்கட்டும். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಏನಾದ್ರೂ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತೊಡೆಯಲಿ. அவங்க ಅದು நினைச்சுக்குவாங்க. ಅವರು ಅದನ್ನೇ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. இவங்க அது நினைச்சுக்குவாங்க. ಇವರು ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ. அதுக்குன்னு சொல்லாம இருக்காதீங்க. ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳದೇ ಇರಬೇಡಿ. சொல்லாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா ಹೇಳದೆ ಬಿಟ್ಟರೆ ஒரு நாள் அவங்க மரணத்தை சந்திப்பாங்க. ಒಂದು ದಿನ ಅವರು ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். ಆಗ ನಮಗೆ ಅದು ಫೀಲ್ ಆಗುತ್ತದೆ. விட்டுட்டோமோ, ಹೇಳದೆ ಬಿಟ್ಬಿಟ್ವಾ, என் கடமை செய்யாம விட்டுட்டனே, ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ದೇನಲ್ಲ. ஒரு நாள் பயந்தார் பேதுரு. ಒಂದು ದಿನ ಪೇತ್ರನು ಭಯಪಟ್ಟನು. ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ಉள்ள ಬಂದ ಉடನೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ ಬಂದ ಒಳಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ பேசுறார் பாருங்க. ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அப்போஸ்தலர் 2:14 அப்போஸ்தலர் 2:14 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே. ಆದರೆ ಆಗ ಪೇತ್ರನು 11 ಮಂದಿ ಒಟ್ಟಿಗೆ ನಿಂತು ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ ಯೆಹೂದ್ಯರೇ, ಕಿವಿ ಕೊಡಿರಿ. எங்க பாத்தீங்களா? ஆனா ஒரு டைம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரு? ಒಂದು ದಿನ பயந்து நடுங்கினாரு. ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾ ஆனா ஆவியானவர் உள்ள வந்த உடனே ಆತ್ಮನು ಒಳಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ பயம் போயிடுச்சு. ಭಯ ಹೋಗಿತು. boldness வந்துருச்சு பாருங்க. ಅವರ ಒಳಗೆ ಆ ಶಕ್ತಿ. ஹalleluya. ஆவியானவர் எதுக்குங்க எனக்கும் உங்களுக்கும்? ಆತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗೆ ಯಾಕೆ ರೀ? to live a bold life. ನೀವು ನಾನು தைரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு. ಧೈರ್ಯವುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தத்தை உயர்த்தி சொல்றாரு. ಶಬ್ದ ಧ್ವನಿಯನ್ನು ಸೈಲೆಂಟಾ பேசினாரு. நான் அவன் இல்ல ಮೆತ್ತಗೆ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು, ನಾನಲ್ಲ ಅಂತ. ಆனா இப்போ ಆದ್ರೆ ಈಗ ಯೂದர்களே ಶಬ್ದ ಧ್ವನಿ, ದೊಡ್ಡ ಧ್ವನಿಯಿಂದ, ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ என்ன அழகா சொல்லுது பாத்தீங்களா? கன்னடத்துல சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப இஷ்டம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳು ಧ್ವನಿ சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ಧ್ವನಿ ಎಂಬುದು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿ, ಉರತ್ತ ಸತ್ತಮಾಯಿ, ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿ, ಧೈರ್ಯದಿಂದ, ಯೂದರೇ செவி கொடுங்க, ನೀವು ಕೇಳಿರಿ. அப்படியே அடிச்சு பேசுறாரு பேதுரு. ಹಾಗೆ ಒಡೆದು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நீங்க தான் ஏன் கொன்னீங்க? ನೀವೇ ಸಾಯಿಸಿದ್ದೀರಾ. உங்களுக்காக வந்த மேசியாவை நீங்க தான் கொன்னீங்க. ನಿಮಗೋಸ್ಕರ ಬಂದ ಮೇಸಿಯವನನ್ನು ನೀವೇ ಸಾಯಿಸಿದ್ದೀರಾ. அந்த பிரசங்கத்துல ಆ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 பேர், 3000. ஹalleluya. 13வது வசனத்துல, 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, எப்படி தைரியம் வந்துச்சு? ಪೇತ್ರನು ಯೋಹಾನನು ಮಾತನಾಡುವ ಧೈರ್ಯವನ್ನು ನೋಡಿ எப்படிங்க தைரியம் வந்துச்சு? ಯಾವ ರೀತಿ ಧೈರ್ಯ ಬಂದಿದೆ? தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹalleluya. ಪೇತ್ರನಾಗಲಿ ಯೋಹಾನಾಗಲಿ ವಿದ್ಯೇತನೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವರ ಆತನ ಧೈರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. 31வது வசனத்துல, 4வது அதிகாரம் 31வது வசனத்துல அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஹalleluya. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சொல்லமா தைரியம்? ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳಿದರು. தைரியம் எங்கிருந்து வரும்? ಧೈರ್ಯ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? எங்க அப்பா கூட இருந்தா தான் வரும். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಬರ್ತದೆ. ஒரு குழந்தைக்கு, ಒಂದು ಮಗುವಿಗೆ ஒரு தைரியம் வருதுன்னு சொன்னா, ಒಂದು ಧೈರ್ಯ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ? ஒரு குழந்தை, ಒಂದು ಮಗು, ஒரு பெரிய பாடி பில்டர் வராரு. ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್ ಬರ್ತಾರೆ. குழந்தை அவங்க அப்பா கூட போய்கிட்டு இருக்காரு.
ಈ ಮಗು ಅವ್ರ ತಂದೆ ಜೊತೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, தைரியமா போறாரு. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತಾ உங்க ಇದ್ದಾರೆ. அப்பா அந்த பாடி பில்டர் அடிப்பாரு என்னன்னு தெரியாது, இவர் இப்படி இருக்கிறாரு. ಆ ತಂದೆ ಆ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್ ಅನ್ನು ಹೊಡಿತಾರೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ಅವ್ರ குழந்தை அப்பா கூட இருக்கிறதுனால ಮಗು ತಂದೆ ಬಳಿ ಇರೋದ್ರಿಂದ தைரியமா போகுது. ಧೈರ್ಯದಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದೆ. அது பாடி பில்டரோ யாரோ, ಅದು ಬಾಡಿ ಬಿಲ್ಡರೋ ಯಾರೋ, என் அப்பா என் கூட இருக்கிறாரு, ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದಾರೆ. அதை விட மேலாக ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ இந்த உலகத்துல யார் எனக்கு எதிராக உங்களுக்கு எதிராக நின்னாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ನಿಮಗೆ ನನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಂತರು, ஆவியானவர் எனக்குள்ள. ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் என் கூட இருக்கிறாருங்க. ಆತ್ಮನು ನನ್ನೊಳಗೆ அவர் வல்லமை என் கூட இருக்குங்க. ಆತನ ಶಕ್ತಿಯು ನನ್ನೊಳಗೆ ಇದೆ. எதையும் மேற்கொள்ள என்னால முடியும். ಯಾವುದನ್ನು ಗೆಲ್ಲಲು ನನಗೆ ಶಕ್ತಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, பீட்டரும் ஜான் பத்தி பார்த்தோம். ಪೇತ್ರನು ಯೋಹಾನನ ಕುರಿತು ನೋಡಿ, பவுலும் பர்னபாசும் பாருங்க. ಪೌಲನು ಬರ್ನಬಾಸರ ಕುರಿತು ನೋಡಿ. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி வேதம் சொல்கிறது. ಆಗ ಪೌಲು ಬರ್ನಬಾ ಧೈರ್ಯದಿಂದ ನೋಡಿ, எப்படி தைரியம் கொண்டு பேசினாங்களாம், ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತನಾಡಿದರು. ஆக ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் கொடுப்பாரு. எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் எனக்குள்ளாக இருக்கும்போது. ದೇವರು ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಯಾವಾಗ ಅಂದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ. அவங்க எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, ಆತನು ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಇರುವ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, யூதருக்கு மாத்திரம் இல்ல, ಯೂದರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்நியருக்கும் ಅನ್ಯರಿಗೂ கிரேக்கருக்கும். நீங்க சொல்லலாம், எனக்கு கிடைக்குமா, ನನಗೆ ಸಿಗುತ್ತದಾ, எனக்கு ஆவியானவர் இருப்பாரா, ನನಗೆ ಆತ್ಮನು ಇರುತ್ತಾನಾ. ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கீங்க, நான் கலர் இல்ல, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರೋ ನಾನು ಕಲರ್ ಇಲ್ಲ, நான் மேல ஜாதி இல்ல, ನಾನು ಮೇಲಿನ ಜಾತಿ ಅಲ್ಲ, நான் கீழ ஜாதி, ನಾನು ಕೆಳಗಿನ ಜಾತಿ, நான் அந்த கலர், நான் இந்த கலர், ನಾನು ಆ ಕಲರ್ ಈ ಕಲರ್, நான் படிக்காதவன், ನಾನು ಓದಲಿಲ್ಲ, நான் அத பண்ணிட்டவன், நான் இத பண்ணிட்டவன், ನಾನು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. நீங்க யாரா இருந்தாலும் ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರು கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ನೀವು அந்த ಕೇಳಿದರೆ அனுபவத்தை கொடுப்பார். ನೀವು ಕೇಳಿದರೆ ಆತನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏசப்பா சொல்றாரு, ಏಸಪ್ಪನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ಆಗ ஹல்லேலூயா. சத்திய வேறொரு ஆவியானவரை, தேற்றரவாளனை, ಸಂತೈಸುವಾತನನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ಯಾರು கொடுப்பாங்க? ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ನಾನು ತಂದೆಯನ್ನು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறது. ಲೋಕವು ಆ ಸತ್ಯ ಉಳ್ಳವನನ್ನು ಅರಿತದೆ ಕಾಣದೇ ಇದೆ. அப்படி காணாத இருக்கிறதுனால அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ಆಗ ಕಾಣದೇ ಇರುವ ಕಾರಣ ಅವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவரை நீங்க அறிவீங்கன்னு சொல்லி, ಆತನು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ ಕಾರಣವೇ ನೀವು ಅವರನ್ನು ಹೊಂದುವಿರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ask and receive ನೀವು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ the holy spirit. ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು, பரிசுத்த ஆவியானவரை ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. ஒரு சரியான வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. ಅದು ಸರಿಯಾದ ಮಾತನ್ನು லூக்கா ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 11:13 ಲೂಕ 13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் ತಂದೆ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವವರು ನೀವೇ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ನೀವಿರುವಾಗ, ಒಳ್ಳೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಡಲು பரமபிதாவானவர் ಪರಮ ತಂದೆ ಆತನು தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಕೊಡುವುದು ಅದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವಾ? நீங்க நினைக்காதீங்க எனக்கு இல்ல அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான், ನೀವು ಅನ್ನಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಅವರಿಗೆ ಇವರಿಗೆ ನನಗಲ್ಲ ಅಂತ. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ಅವರು ತೀರ್ಕ ದರ್ಶನ ಹೇಳ್ತಾರೆ, அவங்க மட்டும் அந்நிய பாஷை பேசுறாங்க, ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು அவங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, மட்டும் சுகத்துக்காக ஜெபம் பண்றாங்க, ಅವರು ಮಾತ್ರ ಸುಖಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, அந்த அற்புத அடையாளங்களை அவங்க மட்டும் செய்யறாங்க, நாங்க செய்ய முடியலையே. ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಾರೆ, ನಾನ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஒண்ணும் இல்ல, ಏನಿಲ್ಲ, நீங்க கேளுங்க, ನೀವು ಕೇಳಿ. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார். ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. அபிஷேகம் என் தலைமையிலே, ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ, ஆவியானவர் எனக்குள்ள, ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருங்க. ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. ಕೇಳಿದರೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த ಅನುಭವ வேணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் செய்வார். ಆ ಅನುಭವ ಬೇಕಾದರೆ ನೀವು ಕೇಳಿದರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಯಾಕಂದರೆ ಪವರ್ಫುಲ್ ಲೈಫ್ வாழ்றதுக்கு, ನಾವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು, ಹೋಲಿ ಲೈಫ್ வாழ்றதுக்கு, ನಾನು ಪವಿತ್ರ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು, ಬೋಲ್ಡ್ ಲೈಫ್ வாழ்வதற்கு, ನಾನು ಒಂದು ಧೈರ್ಯವಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ಇವತ್ತೇ ஆவியானவரே ಆತ್ಮನನ್ನು, அறை கதவை பூட்டிக்குங்க, ನಾವು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿ. உங்க அனுபவம் எனக்கு வேணும்பா, ನಿಮ್ಮ ಅನುಭವ ನನಗೆ ಬೇಕಪ್ಪ, நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்க அவர் வல்லவரார். ನೀವು ಕೇಳಿದರೆ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதான் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, நீயே
ನೀನೇ பொல்லாதனை நீயே கொடுக்கும்போது, ತಂದೆ ಅನ್ನಿಸಿಕೊಂಡಿರುವ ನೀನೇ ಕೊಡುವಾಗ, உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ವಿಷಯವನ್ನು ಕೊಡುವಾಗ, உன்னை விட நான் எவ்வளவு நல்லவன், ನಿನಗಿಂತ ನಾನು ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠನು, உன்னை படைச்சவன், ನಿನ್ನನ್ನು உன்னை ಸೃಷ್ಟಿಸಿದವನು, உருவாக்கினவன், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದೇನೆ, நான் கொடுக்க மாட்டேனா? ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲವಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, இப்படியே தான் வாழ்றேன், ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, இப்படியே வாழ்ந்துட்டு போலாம் ಇದೇ ಹೀಗೆ ಬಾಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ அப்படின்னு இருக்காதீங்க. ಆ ರೀತಿ ಅನ್ಕೊಳ್ಬೇಡಿ. சும்மா ஏதோ 10ல் 11 வாழ்றதுக்கு இல்ல. ಸುಮ್ಮನೆ 10ರಲ್ಲಿ 11 ಬಾಳಬೇಡಿ. உலகத்தை கலக்குகிறவர்கள். உங்களை பார்த்தா என்ன சொல்லணும் தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೆ உலகத்தை கலக்குகிறவர்கள், ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು எங்கேயும் வந்து விட்டார், ಇಲ್ಲಿಯೂ ಬಂದಿದ್ದಾರೆ, எங்கேயும் வந்து விட்டார், ಇಲ್ಲಿಯೂ ಬಂದಿದ್ದಾರೆ. என்ன நடக்க போதோ தெரியல. ಏನು ನಡೆಯಲಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி லைஃப் வாழ்றது தான் என்ன உங்களுக்கு. ಆ ರೀತಿಯನ್ನು ಜೀವವನ್ನು ಜೀವಿಸಲು அந்த ನಿಮ್ಮನ್ನು அனுபவத்தை ಕರೆದಿದ್ದಾನೆ. கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க. ಆ ಅನುಭವವನ್ನು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. இல்லன்னா ಇಲ್ಲವೆಂದರೆ அதே